அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இதை வந்து செல்ஃபாக படிக்கலாமா, இல்லை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு, இல்லை இன்ஸ்டியூஷனோ இல்லை யார்கிட்டயாவது ஒரு இடத்துல கைடன்ஸ் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்ஸ். இன்ஃபேக்ட் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் வந்து கேட்டது. அவங்க வந்து தமிழ் லிட்ரேச்சருக்கு வந்து கேட்டிருந்தாங்க. தமிழ் லிட்ரேச்சர் மட்டும் இல்லை, இந்த காமனான ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்லாம் இருக்கும்ல, லைக் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த இன்ஜினியரிங், மெடிக்கல், லா இதை தவிர்த்து காமனாக இருக்கக்கூடிய எல்லாரும் யூஸ்வலாக எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா சோஷியாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, லிட்ரேச்சர், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இந்த மாதிரி சைக்காலஜி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஜென்ரலாக எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட், எல்லாரும் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஜென்ரலாக இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஆர் வந்து கோச்சிங் போகணுமா, இதை தாண்டி ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சது அண்ட் ஆல்சோ வந்து என்னோட சீனியர்கிட்ட, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஸோ இவங்ககிட்டலாம் கேட்டதை வச்சு இந்த வீடியோ வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து கொடுக்க போகிறேன். ஹோப்ஃபுல்லி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு, எந்த ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிசோர்ஸ், புக்ஸ் அண்ட் மெட்டீரியல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். லைக் இது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, ஜிஎஸ்ல எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி சோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலிட்டியோட சோர்ஸ் இம்பார்ட்டன்ட். எந்த புக்கில் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இது டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த புக்கை மல்டிபிள் டைம் படிக்கிறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதே தான் ஆப்ஷனுக்கு வந்து சூட் ஆகும். தமிழ் ஆப்ஷனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ் ஆப்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற ஆப்ஷன்ஸ் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரெலவெண்ட் புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ லைக் வந்து உங்களோட சீனியர்கிட்ட கேளுங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட வேணால் கேளுங்க. ஸோ அதில் எந்த ஒரு இவங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும். ஓகேங்களா? அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆப்ஷன் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? ரெண்டாவது மெயினான டவுட் என்னவாக இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, கிளாஸ் போகணுமா போகக்கூடாதா, கிளாஸ் அட்டன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் வீடியோஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இது சப்ஜெக்டிவ் தான். கிளாஸ் போங்கன்னு வந்து போனால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. கிளாஸ் போகலைன்னா பண்ணவே முடியாது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் ஆஸ்பிரண்ட்டோட அவங்களோட கிராஸ்பிங் பவர், அவங்களோட பேசிக்கான இருக்கக்கூடிய நாலேஜ், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி. இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் இதுதான், இதுக்கு இந்த புக் தான் படிக்கணும், இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதை கவர் பண்ணுறதுக்கு இந்த சாப்டரில் இதில் தான் பார்க்கணும். இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே நான் படித்தாவே போதும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் தேவையே இல்லை. கிளாஸ் அட்டன் பண்ணால் என்ன கிடைக்குமோ அது அவங்க படித்தாவே வந்து கிடைச்சிடும் அவங்களுக்கு. ஸோ இது இந்த மாதிரி ஒரு கேட்டகரி வந்து இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவரால் அவுட்லைன் வந்து அந்த ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு கிளாஸ் வீடியோஸை பார்த்தா தான் அவங்களுக்கு என்ன இருக்குன்னே வந்து புரியும். அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜென்ரலாக காமனாக கிளாஸ் வீடியோவே வேண்டாம், இல்லை கிளாஸ் வீடியோ வேணும் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. இதை நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து கிளாஸ் வீடியோஸ் ஏதோ டெலிகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டையாவது அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸோ இந்த மாதிரி எப்படியாவது கிடைச்சிரும். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த வீடியோஸோ ஒரு டைம் பார்க்கலாம். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஒய் பிகாஸ் மீன்ஸ் இது ஒரு கிளாரிட்டி மட்டும் தான் கொடுக்கும். சிலபஸ் சப்ஜெக்ட் இது வந்து ஒரு கிளாரிட்டி மட்டும் தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த கிளாரிட்டியை வச்சு நம்ம பண்ணக்கூடிய அந்த படிக்கக்கூடிய மெத்தடு, ப்ராக்டிஸ் இதெல்லாம் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு வந்து அடுத்த லைக் நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன். கிளாஸ் வீடியோங்கிறது சப்ஜெக்டிவ். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து பாருங்கள். ஸோ இல்லை அப்படின்னா வந்து கிளாஸ் வீடியோஸ் இல்லாமல் எனக்கு ஸ்ட்ராட்டஜி யாராவது ஒரு ஃப்ரெண்டோ எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, இதுதான் விஷயம், இதை கரெக்டாக பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க, என்னை கைட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இட்ஸ் மோர் தென் இனஃப். கிளாஸ் வீடியோ பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? கிளாஸ் வீடியோஸ் பொறுத்து இவ்வளோ தான். இது எல்லா ஆப்ஷனுக்குமே தான். நாட் ஓன்லி தமிழ் லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் தி டேல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிறது தான். ஸோ பேசிக்கான ஒரு அவுட்லைன், ஒரு சிலபஸில் ஒரு பார்ட் இருக்கும், பேசிக்கான ஒரு அவுட்லைன், இதை வச்சு நீங்கள் படிக்கிறீங்க, உங்களால் வந்து கிராஸ் பண்ணிக்க முடியுது அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்னா கிளாஸ் வீடியோ பாருங்கள், தப்பே கிடையாது. ஓகேங்களா? தென் இது எல்லாத்தையும் தாண்டி புக்ஸு, கிளாஸ் வீடியோஸு இது எல்லாத்தையும் தாண்டி when comes to optional subject, PYQs இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஆல்ரெடி சிலபஸ் வந்து சொல்லியாச்சு. புக்ஸ், மெட்டீரியல், சிலபஸ் அப்படின்னு வரும்போது சிலபஸ் வந்து கவர் ஆயிரும். சிலபஸ்க்கு என்ன தேவையோ அது வந்து கவர் ஆயிரும். அதுதான் நம்ம கண்டென்ட்டாக வந்து எடுக்க போகிறோம், புக்ஸாக வந்து எடுக்க போகிறோம். ரெண்டாவது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா PYQs இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த PYQ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின்ஸ், எந்த ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, PYQs நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்னாவே இட்ஸ் மோர் தென் இனஃப். ஸோ இது நாள் வரைக்கும் நான் கேள்விப்பட்டது அண்ட்
பல ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் சப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட யாருக்கிட்ட கேட்டாலும் அவங்க காமனாக சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிவைக்யூஸ் தான். அண்ட் ஆல்சோ தமிழ் லிட்ரேச்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிவைக்யூஸ் தான். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு நல்லா ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆன்சர் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டூ மச் ஆஃப் புக்ஸ் வந்து இருக்கணும் அவசியமே இல்லை. எல்லா மெட்டீரியலும் வந்து படிக்கணும் அவசியமே இல்லை. சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் அது ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட்கிட்டயோ இல்லை வந்து ஃபேக்கல்ட்டிக்கிட்டயோ யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது பெட்ரு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வீடியோஸ் வேணுமா வேணாமாங்கிற டவுட்லாம் தேவையே கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க, தென் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை எனக்கு கிளாஸ் வீடியோஸோ இல்லை எனக்கு அதை விட வந்து பெட்டராக ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காங்க, வேற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இட்ஸ் மோர் தென் இன்னும் நீங்கள் அது வந்து போங்க. ஓகேங்களா? தேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிவைக்யூ ஆன்சர் ரைட்டிங். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர் எழுதணும். எழுதி தான் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 விஷயம் ஒரு ஆப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிவைக்யூஸ் ரைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த 3 விஷயத்தை யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இந்த 3 விஷயம் எங்கே கிடைக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். இட் குட் பி எனி திங். ஓகே, எனி ஒன். ஓகேங்களா? லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உங்களோட சீனியர் பர்சன் யாராவது வந்து இருக்கலாம். இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸில் யாராவது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓகே, இல்லை சர்வீஸ் கிளியர் பண்ணவங்க யாராவது சர்வீஸில் இருக்கிறவங்க உங்களுக்கு அந்த ஆப்ஷன் சப்ஜெக்ட்டுக்கு கைட் பண்ணுறாங்க. ஓகே, இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? யாராக வேணா இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷனில் ஒருத்தர் ஏதோ ஒரு கைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். வித்தவுட் கைடன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நாட் அட்வைசபிள். ஓகேங்களா? டூ மச் ஆஃப் டைம் கன்சியூமாக இருக்கும். அப்படி டைமை ஸ்பெண்ட் பண்ணாலும் அதோட நுவான்சஸ் என்னென்னு தெரியாமல் இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கைட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், சரி மேக்ஸிமம் இன்ஸ்டிடியூஷன் தமிழ் லிட்ரேச்சராக இருக்கட்டும் இல்லை சோசியாலஜி ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், அவங்க கைட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாவது அவங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா இன்ஸ்டியூஷன் நடத்த முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன்கிட்ட இருந்து கைடன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டைம் சேவ் ஆகும் நம்மளுக்கு. ஓகேங்களா? எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து தெரியும். நம்மளோட பர்பஸ் என்னென்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நல்லா பண்ணிவிட்டு சர்வீஸ் வாங்கிட்டு வந்து போகணும். ஸோ அதுதான் நம்மளோட பர்பஸ். ஸோ இதுக்காக இதை யார் கொடுக்குறாங்களோ நம்மக்கிட்ட மணி பே பண்ணணுமா, பே பண்ணி அவங்ககிட்ட சர்வீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அவங்ககிட்ட கைடன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அது ஒரு பெரிய தப்பே இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் டைமை சேவ் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் நம்மளே வந்து செல்ஃபாக படிக்கிறோம், ஸோ இதெல்லாம் வந்து நம்மளே தேடுறோம் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒரு இயர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ அந்த தப்பை வந்து தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. ஸோ யாராவது கைடன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அஃபோர்ட் பண்ணிக்கோங்க. வித்தவுட் கைடன்ஸ் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அண்ட் டெல்லிங் அகைன் அண்ட் அகைன் வந்து ஃபேவராக பேசுகிறா அப்படின்லாம் வந்து கிடையாது. பிகாஸ் கைடன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் தான் இருக்கும்னு நான் சொல்லவே கிடையாது. யாராக வேணா இருக்கட்டும், கரெக்டாக கைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கைடன்ஸ் வச்சு தான் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? அவங்களுக்கு தான் நுவான்சஸ் வந்து தெரியும். ஸோ இப்போது இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷன் போகணுமா போகக்கூடாதா, செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பட் இது 3 விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ரிசோர்ஸ் ஸ்டாண்டர்டான புக்ஸ் மெட்டீரியல்ஸ் வேணும், ரிப்பீட்டடாக வந்து படிக்கணும், பிவைக்யூஸ் வேணும், கிளாஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா பார்க்கணும் அவசியமே இல்லை. அண்ட் பிவைக்யூ ஆன்சர் ரைட்டிங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக வந்து நீங்கள் எக்ஸாமில் என்ன எழுத போகிறீங்க, பிவைக்யூஸ் லைக் வந்து கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தான் எழுத போகிறீங்க. அதுதான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ பிவைக்யூஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களால் ஆன்சர் எழுத முடியும், ஸ்கோரும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? வித்தவுட் பிவைக்யூ ரைட்டிங் டோன்ட் திங்க் ஐ வில் கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? அது வந்து நெகட்டிவாலாம் வந்து சொல்ல கிடையாது. இன்ஃபேக்ட் ரியாலிட்டி இதுதான். ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, பிலிம்ஸாக இருந்தாலும் சரி, சிசெட்டாக இருந்தாலும் சரி, ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி எக்ஸாம்னு வந்துட்டாவே பிவைக்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாட் ஓன்லி யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், எந்த எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ யூபிஎஸ்சி ஃபீல்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பிவைக்யூஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ஒர்க் தான் பண்ண மாட்டீங்க. பிவைக்யூஸ் ஆப்ஷனல்னு வரும்போதும் பிவைக்யூஸ் மட்டும் தான். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின்ஸை நல்லா ஒர்க் பண்ணி நல்லா எவாலுவேஷன் வந்து வாங்கிக்கோங்க. அந்த ஒரு கொஸ்டின்ஸை ரிப்பீட்டடாக எழுதி ஆன்சர் எழுதி அதுக்கான ஃபீட்பேக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு கைடு வேணும். வித்தவுட் பிவைக்யூ, வித்தவுட் ப்ராப்பர் கைடன்ஸ், வித்தவுட் ஸ்ட்ராட்டஜி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டும் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இயர்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த ப்ராப்பர் கைடன்ஸ், பிவைக்யூ கரெக்ஷன், எவாலுவேஷன் எங்கே பண்ணுறாங்க, அண்டு ஸ்ட்ராட்டஜி கரெக்டான ஸ்ட்ராட்டஜி யார் போட்டு கொடுக்குறாங்க, நம்மளை கரெக்டாக யார் கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஸோ கைடன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது அட்வைசபிள். ஓகேங்களா? ஸோ இது எல்லா ஆப்ஷனுக்குமே, தமிழ் ஆப்ஷன் மட்டும் இல்லை, எந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டாலும் இதுதான். ஸோ இந்த 3 பேசிக்கான விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள்.
உங்களுக்கான கைடன்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்ஸ்டியூஷன் இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தாலும் சரி, கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பரான ஹார்ட் ஒர்க் எல்லாம் போடுறீங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக உங்களால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ டைம் கிடைக்கிறப்போ நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.